ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே மயிலோடைய அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா மளிகை கடைக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் அவருக்கு எதுவுமே தெரியல, சுத்தம் வெகுலியாக இருக்கார். ஸோ கடையில் விற்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சாப்பிட்றாரு, இஷ்டத்துக்கு இது பண்ணுறாரு. அந்த மாதிரி நடத்தினா கடையே வந்து நஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சரவணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கல்லாலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் இல்லாதப்போ காசெல்லாம் வந்து கூட உரிமையாக வந்து எடுத்துக்கிறாரு. இது வந்து இன்னுமே யாருக்குமே வந்து தெரிய வரதில்லை. ஸோ அப்புறம் கடைக்கு வந்து பார்க்குறாங்க பழனியும் பாண்டியன் சரவணன் எல்லாரும். என்னடா இது இவ்வளோ குப்பையாக இருக்குது, இன்னும் கடையில் பொருளெல்லாம் பிச்சு பிச்சு இப்படி போட்டிருக்கு, கவரெல்லாம் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டோம். ஓ இதுவா சம்மந்தி, நான் தான் சும்மா இருக்க போர் அடிக்குதுன்னு கடையில் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இது எடுத்து சாப்பிட்டீங்க, சரி இதெல்லாத்தையும் டஸ்ட்பினில் போட வேணாமா, இங்கே போட்டு வச்சுருக்கீங்க, கடையில் இப்படி அவள் போட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனி வந்து சொல்லவும், இது என்ன தம்பி பெருக்குனா போயிட போகுது தொடப்பத்தை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் தானே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொன்னவும், நான் வந்து சம்மந்தி நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தானே கடைக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் செய்யாமல் யார் செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பழனி வந்து கேட்கவும், இது எல்லாமே வந்து சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. அதுக்கப்புறமா இங்கே பாண்டியன் வந்ததுக்கப்புறமா கல்லாவில் உட்காந்துக்கிட்டே பேசுகிறாரே தவிர எந்திரிச்சு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. பாண்டியன் இதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாரு. வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடையிலே உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய சம்மந்தியவே வரவே இருக்கிறாங்க. ஸோ பாண்டியனவே அப்புறம் அவர் வந்துட்டாருன்னு கூட எந்திரிக்கிறதே இல்லை, ஒரு மரியாதைக்கு கூட. சம்மந்தி இந்த சேரில் உட்கார நல்லா இருக்குது, இந்த சேரில் இவ்வளோ நாளாக நீங்கள் எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, எப்போ புரியுது, நல்லா வசதியாக தான் இருக்குல்ல, அதுவும் கல்லாவில் உட்காந்துக்கிட்டே காசை வாங்கி ஜாலியாக போடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவர் பேசிகிட்டு இருக்கவும் இங்கே பாண்டியன் நின்றுக்கிட்டே எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அப்பா உட்காருங்கப்பா, நின்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார அளவுக்கு வந்து பாண்டியன் வந்து வெளியில் வந்துடுறாரு. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் பார்த்து சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. என்ன நீங்கள் என் அப்பா தான் வந்துட்டார்ல, அந்த சேர்லேருந்து நீங்கள் எந்திரிக்கலாம்ல, என் அப்பா எங்கே உட்காருவாருன்னு உங்களுக்கு தெரியாதா, என் அப்பா நின்றுக்கிட்டே இருக்காரு, நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, ஆல்ரெடி அவருக்கு கீழே விழுந்து கால் அடிபட்டிருக்கு, எவ்வளோ நேரம் அவர் நின்றுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து கேட்கவும், அதுதான் இந்த ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இல்லை சரவணா, அவங்க அப்பா தான் உட்காந்துட்டாருல்ல, வேற என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அலட்சியமா வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்க பயங்கர கோவம் வருது நம்ம பழனிக்கும் சரவணனுக்கும். ஏப்பா பாண்டியன் இருந்துக்கிட்டு விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் சொல்லாரு. இவர் இப்போ மனசுக்குள்ளே இப்போ தான் நினைக்கிறாரு பாண்டியன் வந்துட்டு, எதுக்கு கடையில் இவரை வைக்கவா வேணாமான்னு சரவணன் கோவப்பட்டான்னு இப்போ புரியுது, இவர் கடைக்கு வேலைக்கு வச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து அதாவது மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம பாண்டியன் வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கஸ்டமர் வராங்க, அவங்களுக்கு பொருளெல்லாம் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. பழனி வந்துட்டு கல்லாவில் வந்து காசு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் முன்னாடியே அவர் தான் வந்து வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம சம்மந்தி நல்ல வருமானம் ஆகுது போல இருக்குது, கல்லாலெல்லாம் நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்க்க நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோபமாக வருது. என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, வருமானம் வந்தால் தானே வீட்டுக்கு இப்போ வாங்கி போட்டுக்கிற செலவெல்லாம் சும்மாவே பண்ணிட்டு ஆகுமா, முதல் போட்டு தானே சரக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் வர ஆரம்பிக்கிறாங்க, வேலையை முடியுது, பொழுது போயிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி இப்போயாச்சும் எந்திரிப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து கேட்குறாரு. என்னாச்சு சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லவும், அதுக்கப்புறம் அப்படியா சம்மந்தி சரி எந்திரிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சிடறாரு. அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு அதாவது சரவணன் வந்துட்டு முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு அவரவே. அதுக்கப்புறம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு, என்ன சம்மந்தி கலெக்ஷனில் எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. அதெல்லாம் பாண்டியனுக்கு எரிச்சலாக வருது. வருமானம் வந்தால் தானே, வருமானம் வரலைன்னா கடையில் சும்மா உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும், 4 காசு வந்தால் தான் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் அப்படி நினச்சிட்டு பாண்டியன் வந்து காசு வந்து எண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அளவுக்கு மீறி பணம் வந்து கம்மியாக இருக்குது, கஸ்டமர் வந்து அதிகமாக வந்த மாதிரியே இருந்துச்சு. அப்படி சரவணா நீ ஏதாச்சும் பணம் எடுத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்பா நானாப்பா, இல்லைப்பா உங்களை கேட்காம நான் என்னப்பா பணம் எடுக்க போகிறேன், ஏப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா கஸ்டமர் அதிகமாக வந்த மாதிரி இருக்குது, பில்லும் அதிகமாக இருக்குது, பணம் கம்மியாக இருக்க மாதிரியே இருக்குடா, ஒருவேளை சரி திரும்பவும் எண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்குறாங்க, அப்பயும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ யாரையும் சந்தேகப்படவும் முடியல பாண்டியனால். சரிடா சரவணா வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரிப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடையில் கிளம்பட்டாமாப்பா, லேட் ஆகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கிளம்புங்க நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் கடையை மூடிட்டு போகிறோம் அப்படின்னு. என்ன சம்மந்தி கடையை மூட போகிறீங்களா, சரிங்க சம்மந்தி இருங்க நான் வீட்டுக்கு போகிறேன், அப்புறம் ஒரு நிமிஷம் மாப்பிள்ள இருங்க மூடிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
மயிலோடைய அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "இல்ல கொஞ்சம் செலவு வாங்கிட்டு வர சொல்லி லிஸ்ட்டு குடுத்துருந்தா, அது என்னென்ன வேணும்னு நான் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு என்னென்ன வேணுமோ அத மட்டும் கரெக்ட்டா அந்தந்த இடத்துல இருந்து அது அது எடுக்குறாரு. அதுவும் சின்ன சின்னதா கூட எடுக்கிறதில்ல. அவருக்கு வேணுன்ற அளவுக்கு எல்லாத்தையும் பெருசு பெருசா, பெருசு பெருசா எடுத்து வைக்கிறாரு. உளுந்தம் பருப்பு அது இதுன்னு 1 கிலோ, 2 கிலோ எண்ணெய், அப்படி இப்படின்னு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாத்தையும் ஒரு கட்டப்பை பர்த்தியா எடுத்து வச்சுக்கிறாரு. இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. பழனி இதை பார்த்த உடனே என்னடா இது மாப்பிள்ள இப்படி எடுக்கிறாரு, அதுவும் இது மட்டும் கரெக்டாக எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சரவணன் கிட்ட கொசன்னு பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பாண்டியன் பார்த்து எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காரு. அவசரப்பட்டு வேலைக்கு வச்சுட்டோம், என்ன பண்ணுறது, சம்மந்தியாக போயிட்டு எதுவும் கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க நம்ம பாண்டியன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி பில்லை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பில்லா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்குறாரு. என்ன இந்த வாங்கின பொருட்கள்லாம் பில் வேணும்ல, காசுகள்லாம் இல்லை போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொன்னவும், என்ன மாப்பிள்ள நீங்கள் என்கிட்டயே பணம் கேட்குறீங்க, இது நம்ம கடை மாப்பிள்ள, ஏன் நீங்கள் உன் அத்தைக்காக இதை கூட பண்ண மாட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையும் அதான் நீங்கள் சம்பளம், அதாவது வேலை முடிஞ்ச உடனே மாதம் ஆனதை சம்பளம் கொடுப்பீங்களா, அதில் பிடிச்சிக்கல விடுங்க மாப்பிள்ள, இதுக்கு போய் பணம் கேட்குறீங்க, அப்படியே வேணாலையும் சம்பளத்தில் பிடிச்சிக்கலாம், இப்போதைக்கு எங்கே மாப்பிள்ள என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு, சரிங்க சம்மந்தி நான் வரேன் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில் இருக்கிறவங்க சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இதை பார்த்ததும் சரவணனுக்கு பழனிக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. என்ன மச்சான் இது, இவர் வேலைக்கு வச்சு ஒரே நாளில் எல்லாத்தையும் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இஷ்டத்துக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. கடையில் இருக்கிற பொருளெல்லாம் போயிட்டு வர வழிக்கு பிஸ்கெட் எல்லாம் நிறைய சாப்பிட்டு வச்சுருக்காரு. என்னென்னமோ பண்ணுறாரு. என்ன பண்ணுறது மாப்பிள்ள, அப்படி என்ன பண்ணுறது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்னடா பண்ணுறது சம்மந்தியாக போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா இது நீங்கள் போனால் போட்டு சம்மந்தின்னு விட்டுக்கிட்டே இருக்கீங்க, இதுக்கு தான்ப்பா நான் இவரை வேலைக்கு வைக்க வேணான்னு சொன்னேன், பார்த்தீங்களா உங்கள் கண் முன்னாடி என்னென்ன பண்ணுறாரு, இப்போ என்னப்பா பண்ண முடியும், இவ்வளோ பொருள் இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போனால் கடை எப்படிப்பா நம்மளுக்கு லாபம் தரும், கண்டிப்பாக நஷ்டத்தில் தான்ப்பா போய் முடியும் அப்படின்னு. ஆமாம் மச்சான், சரவணன் சொல்கிறது உண்மைதான், ஒரு நாளைக்கே இவ்வளோ அப்படின்னா தினம் அப்படின்னா முடிஞ்சு மொத்தமாக நம்ம இந்த கடையை மூடிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பழனியுமே வந்து சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம பாண்டியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதியாக வேறு வழி இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிறதுக்காக கிளம்புறாரு, கடையெல்லாம் மூடிட்டு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கடையில் வந்து திரும்பவும் ஒரு சில பொருள் வாங்குறதுக்காக ஆட்கள் ஒரு 2 கஸ்டமர் மட்டும் வராங்க. ஆனால் கடையை மூட போகிறீங்களா, கொஞ்சம் அர்ஜென்ட்டு, இது மட்டும் இருக்கான்னு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கஸ்டமர் வந்து கேட்கவும், ஸோ கடையில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க என்ன வேணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உளுந்த பருப்பு ஆயில் இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அது செக் பண்ணி பார்த்தா இல்லை காலையில் கடையில் சரக்கு இல்லை, நாளைக்கு தான் வரும், நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரவணா என்னடா இல்லையா, நான் பார்த்தனேடா ஸ்டாக் இருந்துச்சு, ஒரு 2-3 நாள் கழிச்சு போடலாம்னு நினச்சேன், அதுக்குள்ள எல்லாம் காலியாடா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் சொல்லவும், அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. என்னடா சரவணா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் சொல்லவும், மச்சான் எல்லாம் இவ்வளோ நேரம் வரைக்கும் இருந்துச்சு, தோ இப்போ கட்டப்பையோட ஒருத்தர் தூக்கிட்டு போகிறாரு, அதுலேயே எல்லாத்தையும் போயிடுச்சு, எதுவுமே இல்லை, அவரே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு, கஸ்டமருக்கு விற்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழைய சொன்ன உடனே, ஓ அப்படியா அப்பா என்னப்பா இது, வியாபாரம் கூட நடக்கலை, இப்போ அந்த பொருள் இருந்திருந்தாலும் அவங்களுக்கு பணம் கிடச்சிருக்கும், வியாபாரம் ஆகிருக்கும், அது கூட எடுத்துகிட்டு போயிட்டாரு, இல்லைப்பா இது சரிப்பட்டு வராது, அவர் நாளைக்கு வரட்டும், அவர்கிட்ட பேசி நான் அவர் அனுப்பி விட்டுறேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே, இங்கே பாருடா சம்மந்திடா அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற காசை எடுத்துக்கிட்டு மூடிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு சரக்கு வாங்கணும் மச்சான் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழனி பேசிகிட்டு இருக்கவும், ஆமாண்டா வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிட்டு வீட்டில் போய் டயர்டாக உட்காடுறாங்க. ஏன்னாச்சுங்க கடையில் ரொம்ப வேலையாக டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே வியாபாரம் நடந்தால் தானே அங்கே டயர்டாக இருக்கிறதுக்கு, இருக்கிற வியாபாரத்தை ஃபுல்லாக பேசி கெடுத்து விட்டுறாரு, எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பவும், என்னடா பழனி ஏதோ புலம்புற அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு, கோமதி வீட்டில் பணம் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி வீட்டில் ஒரு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாயாச்சும் இருக்காடி, இந்த மாதிரி கடைக்கு சரக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கேட்கவும், என்னங்க நீங்கள் அசால்ட்டாக அவ்வளோ பணம் கேட்குறீங்க, நீங்கள் எப்போங்க அவ்வளோ பணம் கொடுத்து வச்சிங்க, அவ்வளோ பணம்லாம் வீட்டில் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவும் அங்கே வராங்க. அப்புறம் வந்து சரவணன் பழனி எல்லாரும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு இங்கே தூரத்தில் வந்து நம்ம செந்தில் வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இங்கே கதிராஜு மட்டும் இன்னும் ட்ராவல்ஸ்லேருந்து வரவே இல்லை.
ஸோ இப்போ இங்கே என்னடி இப்படி சொல்கிற, கடைக்கு வர சரக்கு வாங்கணும், என்ன பண்ணுறது, சரி விடு, நான் வேறு யார்கிட்டயாச்சும் வாங்கிக்கிறேன், அந்த இருக்கிற பணத்தை மட்டும் காலையில் ஞாபகமாக நான் போகும்போது என் கையில் கொடுத்துரு, சரவணன் கிட்ட நான் அதை கொடுத்து அனுப்பணும், லோடு வந்தால் தான் நாளைக்கு பணம் கொடுக்கணும், லோடு வரணும், கடைக்கு சரக்கு வாங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே மீனா இருந்துக்கிட்டு, மாமா நம்ம கடைக்கு செலவு வாங்க தானே மாமா நீங்கள் கொடுத்த அந்த 10,00,000 பணம் அப்படியே தான் இருக்கு மாமா, நான் வேணா அதை கொடுக்கட்டுமா மாமா, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, அதை வச்சு நம்ம கடைக்கு வாங்கிக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனான்னு சொல்லவும் செந்திலுக்கு உடனே ஷாக் ஆகுது. அப்புறம் பாண்டியன் இருந்துக்கிட்டு, என்னப்பா மீனா அதுக்கு இன்னும் நீங்கள் லோனுக்கு அடைக்கலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் கேட்கவும், இல்லை மாமா நாங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிறோம் மாமா அப்படின்னு சொல்லி சொல்லவும், பாருப்பா மீனா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், முதல்ல அந்த லோன் அடைக்கிற வழியை பாருங்கள், அதுக்கப்புறம் நான் மற்றதை பார்த்துக்கலாம், இது என்னோட பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, என்னமாம்மா எங்களுக்கு ஒன்றுனதும் நீங்கள் நிலத்தை விற்று கொடுத்தீங்க, உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் கொடுக்கக்கூடாதா, யார்கிட்டயோ போய் பணம் வாங்குறதுக்கு என்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு வேணாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோமதி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடி, சாப்பாடு கொண்டு வாடி, சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதுக்கப்புறம் இங்கே சரவணோட மாமா வந்து செஞ்ச வேலைகளையும் நினச்சிக்கிட்டே பாண்டியன் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது, எங்கம்மா மயில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா காலையில் அவன் அம்மா வீட்டுக்கு போனவன் இன்னும் வரலடா, ஃபோன் கூட பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து வரட்டும், இன்னைக்கு அவ போய் அவங்க அப்பா நான் வர வேணான்னு சொல்லிட்டு வர சொல்லி அனுப்பிவிட்டா, காலையில் போனோம் இன்னும் வீட்டுக்கு வராமல் அம்மா வீட்லேயே உட்காந்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் வந்து கோவத்தோட ரூம்க்கு எழுந்திரிச்சு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ மீன் அவங்க ரூமுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அப்போ இங்கே செந்தில் வந்து உள்ளே வராங்க. வழி மறைச்சிட்டு மீனா அவன் நின்று முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுங்க, ஏன் இப்படி நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு. மீனா நீ என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், அந்த பணத்தை வச்சு தான் நான் ஃபர்னிச்சர்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ என்னமோ பணத்தை எடுத்து அப்பாவுக்கு கொடுக்குறேன்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து செந்தில் சொல்லவும், என்னங்க இந்த கட்டிலுக்கு என்ன, இந்த ஃபர்னிச்சர்லாம் நல்லா தானே இருக்குது, பீரோ கூட இருக்குது, எதுக்குங்க ஏன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மீனா இதுக்கு இல்லை, உனக்கு கொடுத்துருக்குற கோட்ரஸ்க்கு நம்ம அங்கே போனால் ஃபர்னிச்சர்லாம் வாங்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் அந்த வீட்டுக்கு ஃபர்னிச்சர் வாங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அந்த வீட்டுக்கு போகிறேன்னு உங்ககிட்ட எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீனா நம்ம அங்கே தனியாக போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த வீட்டுக்கு வர போகிறதில்ல, நான் இங்கே தான் இருப்பேன், எல்லா சந்தோஷமும் இங்கே தான் இருக்குது, எல்லா சொந்தமும் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கவும், மீனா இங்கே பாரு அதெல்லாம் இல்லை, ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற, நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அதாவது செந்தில் வந்து சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பயங்கர கோவம் வருது மீனாவுக்கு. எங்க அப்படி உங்களுக்கு தனியாக இங்கே இருக்க பிடிக்கல, ப்ரைவசி இல்லை அப்படின்னா நீங்கள் வேணால் அதுக்கு போங்க, நாங்கள் வரல, என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்னோட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. செந்திலுக்கு பயங்கர கோவம் வருது. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே நம்ம பாண்டியன் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. என்னாச்சுங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இல்லை நீ சொன்ன மாதிரி, அதாவது அவசரப்பட்டு மயிலோடைய அப்பாவை வேலைக்கு வச்சுட்டோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஏங்க என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு. பிரச்சனை எல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் அவர் நம்ம கடைன்னு பொறுப்பு இல்லாமல் கடையில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, அவர் வர கஸ்டமருக்கு தொழில் அதாவது வியாபாரம் பண்ணால் ஆகும், அதை பண்ணாமல் வர கஸ்டமர்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்காரு, எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியல, சரி முதல் நாள் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தால் அவர் எதையுமே கற்றுக்காத ஜாலியாக வந்து கல்லால் உட்காந்துட்டாரு. அப்படியே வந்து கல்லால் உட்காந்துக்கிட்டு ஏதாவது கடமை மாதிரி உரிமையாக வந்து பணத்தெல்லாம் எடுத்து போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய கஸ்டமர்லாம் வந்தாங்க, ஆனால் பணம் கூட கல்லாவில் கம்மியாக இருந்துச்சு. ஸோ கல்லாவில் உட்காந்துக்கிட்டு இருந்தது அவர் தான், அவரை போய் நீங்கள் எடுத்தீங்களான்னு நம்ம எப்படி கேட்க முடியும். சரவணன் கேட்டால் பழனி கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க. கடையில் வர சரக்கு வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் போகும்போது இந்த மாதிரி பொருளெல்லாம் கூட நிறைய எடுத்துகிட்டு போயிட்டாரு, அதுக்கு காசு கூட கொடுக்கல, இப்படியே இருந்தால் கடை நஷ்டமாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கவும், என்னங்க மயிலோடைய அப்பா இப்படியெல்லாம் பண்ணிட்டாரா, சரவணன் இதை பார்த்துட்டு அமைதியாக இருந்தால் எதுவும் கேட்கலையா அப்படின்னு. இங்கே பாரடி சரவணெல்லாம் கேட்டான், நான் தான் அமைதியாக இருடா சரவணான்னு சொல்லிட்டேன், சம்மந்தி எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு. ஏங்க இதுக்கு தான் அவர் கடைக்கு வேணான்னு அவங்க கிட்ட சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் மயில் கூட வேணான்னு சொன்னான், நீங்கள் தான் கேட்காம வேலைக்கு வச்சுங்க, இப்போ பார்த்தீங்களா என்னங்க இப்படி சொல்கிறீங்க, கடைக்கு வேற சரக்கு வாங்கணும்னு சொல்கிறீங்க, பணம் கூட இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து பாண்டியன் கிட்ட 2 பேரும் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஏங்க அப்போது கல்லால் இன்றைக்கி ஃபுல்லாக அவர் தான் இருந்தாருன்னு சொல்கிறீங்க, ஒருவேளை பணத்தை அவர் எடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோமதி சொல்லவும், சே சம்மந்தி எப்படி சந்தேகப்படுறது அப்படின்னு. ஏங்க
அதுக்காக பண விஷயத்தில் யாராவது சந்தேகப்படாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து சொல்லிட்டு இருக்கவும் இங்கே சரண் ஒரு பக்கம் மயில் வரட்டும்னு கோவமாக இருக்காங்க. மயில் அப்போ தான் வராங்க. வாமா மகாராணி, காலையில் போனவங்க இப்போ தான் வரீங்களா? ஆமாம், உன் அப்பாவை வர வேணான்னு சொல்லிட்டு வர்றதுக்காக உன்னை அனுப்பிவிட்டேன். உன் அப்பா கடைக்கு வந்து மளிகை சாமான்லாம் மொத்தமாக அங்கே தூக்கிட்டு வந்ததுக்கப்புறமா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு தரமாக என்னப்பா கடையில் செஞ்சுட்டு வந்தீங்க, இது எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்களா பிளான் போட்ட மாதிரி அப்படின்னு அது எல்லாத்தையும் கண் கூலரை உக்காந்து பார்த்துட்டு பொறுமையாக இப்போ வரீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்கவும் மயிலுக்கு அப்படி ஒன்றுமே புரியல. என்னம்மாம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஏய் வாயை மூட்டிடி, உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? உன் அப்பா கடைக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லி அனுப்புனேன். அதிகம் மீறி உன் அப்பா கடைக்கு வராரு, கொஞ்சம் கூட நம்ம கடை வந்து பொறுப்பு இல்லாமல் அதுவும் வந்தால் ஒரு வேலை செய்யலான்னு இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்றாரு. உருப்படியாக எந்த வேலையும் செய்யாமல் தண்டத்துக்கு தின்னுக்கிட்டே இருக்காரு. கடையில் இருக்கிற பொருளெல்லாம் இப்படி எடுத்து தின்னா எப்படி வியாபாரம் ஆகும்? போகும்போது ஒரு கட்டப்பை ரொப்பி மொத்தத்தையும் வடிச்சு போட்டுட்டு போயிட்டாரு. என்ன நினச்சிட்டு இருக்காரு அவர் மனசில்? இது நம்ம சம்பந்தியோட கடை இப்படியெல்லாம் எடுக்கிறோமே, பர்மிஷன் இல்லாமல் இதுக்கு காசு கொடுக்கலையேன்னு உன் அப்பாவுக்கு கொஞ்சமாச்சும் வருத்தம் இருக்கா இல்லையா? அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. என்ன குடும்பமாக சேர்ந்து மொத்தமாக கடையை பிளான் பண்ணி நான் சொன்ன மாதிரி அமைக்கிறலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரண் வந்து கோவமோட மயில் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மயில் இருந்துக்கிட்டு என்ன மாமா பேசுகிறீங்க, எனக்கு எதுவும் தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீ எங்கே போயிட்டு வர, காலையிலேருந்து உன் அப்பா கிட்ட போய் நீ பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மாமா, நான் வீட்டுக்கு போனேன், நாங்கள் நடந்த பிரச்சனையே வேறு. என் கல்யாணத்துக்காக அம்மா கடன் வாங்கின கடன்காரர் வந்து அங்கே நின்றுக்கிட்டு கண்டபடி பேசிகிட்டு இருந்தாங்க. என் அம்மா வருத்தப்பட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்துச்சு. வருமானம் இல்லை, கடன் அடிக்க என்ன பண்ணுறது, தற்கொலை பண்ணி சாகிறத தவிர வேறு வழி இல்லைன்னு என் அம்மா என்கிட்ட புலம்புது மாமா. நானும் எதுவும் பேசல மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அப்போது நீங்கள் வாங்கின கடனை கட்டுறதுக்கு நாங்கள் தான் வந்து பலிகாடா, என் அப்பா கடையில் இருந்து தான் உன் அப்பா சுருட்டி போக இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்களா, இப்போ புரியுதுடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரணன் சொல்லவும், மாமா ஐயோ இல்லை மாமா, அந்த மரத்தில் நான் சொல்லலை, பாரு இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. நாளையிலேருந்து உன் அப்பா கடைக்கு பக்கமே திரும்பி கூட பார்க்கக்கூடாது. இப்போ நீ எப்படி வந்த, நீ வரதை யாராச்சும் பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு. இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அப்போ யார் கண்ணில் படாமல் எப்படி வந்தியோ அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு போயிடு. போனவளாவே இரு, நீயா போன மாதிரி இருக்கட்டும். ஏன்னா தயவு செஞ்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள விட்டுறாத. நீ போயிடு மரியாதையோட. உன் அப்பா கூடவே போய் உன் அப்பா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தார்ல அங்கேருந்து, அது எல்லாரும் உட்காந்து குடும்பமாக ருசிச்சு போய் உட்காந்து தின்னுக்கிட்டு இருங்க. போயிடு ஒழுங்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சரணன் கோதோடு சொல்லவும், ஏமாம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மயில் வந்து அழுகிறாங்க. பாரு உன் மூஞ்சை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. இதுக்கு மேலே ஏதாச்சும் இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தால் அவ்வளோதான், ஒழுங்கு மரியாதை போயிடு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத நேரமாக பார்த்தா சரவணன் மயிலோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளுறாரு. மயில் அழுகிறாங்க. மாமா வேணாம் மாமா வேணாம் மாமா, ஏய் சத்தம் போடாத, என் மனத்தை வாங்கிடாத, ஒழுங்கு மரியாதை சைலண்ட்டாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் இங்கே செந்தில் மீனாவும் பயங்கரமாக வந்து கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த கோட்ரஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கல்லாவில் இருந்து பணத்தெல்லாம் திருநது மயிலோடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு தெரிய வந்தால் அவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, இதுக்கப்புறம் அவரை கடைக்கு வர விடுவாரா இல்லை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கடையில் விட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு போகிறாரா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.